ஹே எவ்ரிவன், ஸோ இன்றைக்கி ஆடி மாத பிறப்புக்கு ஆடி பால் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இங்கே வந்து நம்ம இப்போ ஒரு முழு தேங்காயை நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம இப்போ அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த ஒரு கப்பு தேங்காய் மூடி எடுத்தேன் இல்லையா, ஸோ அந்த ஒரு கப்பு தேங்காய் துருவலுக்கு ஒரு 3/4 டம்ளர் வந்து நான் ஜலம் குத்தி நல்லா அரைச்சிக்க போகிறேன். ஸோ இப்போ அரைச்சின்னு வந்துட்டேன். இப்போ அரைச்சின்னு வந்த அப்புறமா வந்து இது வந்து நல்லா எடுத்து ஆக்சுவலி ஒரு துணியில் வச்சு புழிஞ்சால் நல்லா ஃபில்டர் ஆகும். ஆனால் இப்போ என்கிட்ட அந்த மஸ்லின் கிளாத் இல்லை. அதனால் நான் வந்து வெறும் டீ வடிகட்டி வச்சு நல்லா புழிஞ்சு ஃபில்டர் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து முதல் தேங்காய் பால். இதிலே நம்ம வந்து அந்த சக்கை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை மறுபடியும் போட்டு அதில் ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 டம்ளர் ஜலம் குத்துறேன். இப்போ நான் 1.5 டம்ளர் ஜலம் குத்திருக்கேன். இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இதுதான் வந்து 2ஆம் பால். ஸோ இப்போது நம்ம வந்து அதே மாதிரி புழிஞ்சு எடுத்து வச்ச 2ஆம் பால் வந்து இது 1.25 கப் இருக்குது. அப்புறமா ஒரு 1/2 கப்பு வெல்லமும் துருவி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா முதல் தேங்காய் பால் 3/4 கப்பு, 2ஆம் தேங்காய் பால் 1.25 கப், அப்புறம் வெல்லம் ஒரு 1/2 கப், ஒரு 1/4 கப் ஜலம் வெல்லத்தை கரைச்சிக்கிறதுக்கு. இப்போ வெல்லத்தை வந்து நம்ம நல்லா கரைச்சிக்கணும். இந்த வெல்லத்தில் வந்து நம்ம கொஞ்சோண்டு ஏலக்காய் கூட பொடி பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து ஜஸ்ட்டு கரைஞ்சா போகிறோம். கரைஞ்சிட்டு இந்த மாதிரி லைட்டாக சலசலன்னு கொதி வந்துடுது பார்த்திங்களா. இது ரொம்ப பயங்கரமாக பபிள்ஸ்லாம் வந்து கொதிக்க வேண்டாம், பாகுலாம் எதுவும் வேண்டாம். லைட்டாக அந்த சலசலப்பு கொதிப்பு வந்த உடனேயும் நம்ம வந்து நம்மளோட இந்த 2ஆம் தேங்காய் பாலை வந்து இதில் குத்திடுவோம். ஸோ நான் வந்து 2ஆம் தேங்காய் பாலையும் குத்திட்டேன். இது வந்து நான் சிம்மில் வச்சே தான் பண்ணுறேன். ரொம்ப ஹை ஹீட்டில் பண்ண வேண்டாம். அப்படி பண்ணோன்னா திரிஞ்சிடும். ஸோ லைட்டாக கிளறி விட்டுக்கிறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் 2ஆம் பால் தான் போட்டிருக்கேன். அந்த முதல் பால் நம்ம இப்போ குத்தக்கூடாது. ஏன்னா அது சூடில் குத்தினா அது திரிஞ்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஒரு 2 to 3 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். சிம்மில் தான் இருக்குது. லைட்டாக கொதித்து வரட்டும். இப்போ லைட்டாக கொதிச்சு வந்திருக்கு. ரொம்ப நான் சொன்ன மாதிரி பாயிலிங் பாயிண்ட் அந்த மாதிரி பயங்கரமாலாம் கொதிக்க வேண்டாம். லைட்டாக ஒரு சின்ன கொதி வரும்போதே நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, இப்போ வந்து நான் கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருந்தேன். ஸோ ஐம் ஜஸ்ட் கோனா ஆட் தட். கொஞ்சம் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்துப்போம். நம்ம கலந்துட்டு இதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா கொதி வந்து நின்று ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது அந்த சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா இந்த முதல் பால் இருக்குது இல்லையா, திக் தேங்காய் பால், அதை வந்து இப்போ நான் இதில் குத்த போகிறேன். அதை குத்தி நம்ம லைட்டாக கிளறி விட்டால் போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம அதை கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 3/4 கப்பு இருந்தது. ஸோ அந்த 3/4 கப்பையும் நான் இதில் குத்திட்டேன். ஸோ நம்மளோட தேங்காய் பால் வந்து ரெடி ஆகிடுது. இப்போ இதுலேயே வந்து சில பேர் வந்து முந்திரி பருப்புலாம் நெய்யில் தாளித்து போடுவா. பட் நாங்கள் எங்கள் வீட்டில் அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது. இதுதான் வந்து பேசிக் ஆடிப்பால். ஸோ கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா உங்களுக்கு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஸோ நம்மளோட ஆடிப்பால் ரெடி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.